स्वहव्यैर्नमसो वसद्य मित्रं देवं मित्रदेयन्नोऽस्तु अनुराधान् हविषा वर्धयन्तः सदञ्जीवेम करदक्षिणे. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் செத்து என் பிள்ளை தவசம் கொடுக்கணும். இப்ப அவன் செத்து நான் தவசம் கொடுக்க வேண்டியது ஆயி போச்சு. ஊர்ல எத்தனை ஐயருங்க இருக்கிறானுங்க. ஊருக்கு பயந்து ஒரு ஐயர் கூட வர மாட்டேங்கிறானே. ஐயர் இல்லாம எப்படி பாட்டி தியாசம் பண்றது? ஐயர் இல்லாட்டி என்னவா? ஒரு தேங்காய உடைச்சு சூடத்தை காட்டிட்டு வருவான். வா. அது எப்படி பாட்டி? मातृदेवताभ्यो नमः पितृदेवताभ्यो नमः पिण्डप्रदानदेवताभ्यो नमः आवाहयामि पिण्डप्रदानदेवताभ्यो नमः आसनं समर्पयामि. அவ பேர் சொல்லுங்க அண்ணா. பெரியசாமி கவுண்டர். என்னது பெரியசாமி கவுண்டரா? ஐயோ அவளுக்கெல்லாம் பண்ணப்படாதுண்ணா. ஊர்ல கட்டுப்பாடு இருக்கு. யோ, உசுரோட இருக்கவங்க தான் ஏன் கட்டுப்பாடுலாம்? செத்து போனவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல பண்ணு. பண்ண மாட்டேன். ஊர்ல திட்டுவா. பண்ண மாட்டியா? ஊர்ல திட்டுவாங்க. நீ பண்ணல நான் வெட்டுவேன். पितामहेभ्यो नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि पाद्यं समर्पयामि. सत्यं वदिष्यामि तन्मामवदो तद्वक्तारमवदो अवदु माम् अवदु वक्तारम्. என்ன பாக்குறீங்க? நாம செய்ய வேண்டியதை இவன் செய்யறான்னு பாக்குறீங்களா? இதனால உங்க அப்பா அம்மா ஆத்மா சாந்தி அடையதோ இல்லையோ, உங்க மனசு நிம்மதி அடையணும். இந்த ஊர்ல நடந்த சம்பவத்தினால இறந்து போய் அதனால பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்துக்கும் தவசம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒரு குடும்பம் பாக்கி இல்லை. இல்லைங்க, ஒரு குடும்பம் பாக்கி இருக்கு. யார் குடும்பம்? என்னோட உயிருக்கு உயிரா பாதுகாப்பா பாசமா பழகுன வேலுச்சாமியோட குடும்பம். வேலுச்சாமியா? வேலுச்சாமி, நான் உயிரோட வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. காடு வெட்டியாம் பொண்டாட்டி உட்கார்ந்து பேசுறாதே. தோட்டத்துல ஒரு புலி வந்து புளிய விடுறா. அதான் வாரத்து நாலஞ்சு அடிச்சிட்டு இருக்கோம்ல. காடு வெட்டியா முன்னாடி எப்படி இருப்பா? ஐயோ சூப்பர் அண்ணா. தக 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 தகன்னு அண்ணே, உங்க செத்து போன சம்சாரங்க கூட காடு வெட்டியாம் பொண்டாட்டி பக்கத்துல நிக்க முடியாதண்ணா. என்ன பக்கத்துல நிக்க முடியாது, தூரத்துல நிக்க முடியாது. இதெல்லாம் நான் இப்ப கேட்டடா. செத்து போன எதுக்கு பிள்ளைக்கிற? இல்லைங்க, காடு வெட்டியா முன்னாடி பத்தி சொல்லு. காடு வெட்டியாம் இப்ப ஊர்ல இல்ல. நான் கூப்பிட்டா வருவல. எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே. ஆனா ஒண்ணு, இடம் எந்த பெரிய இடம் இது எதுக்கு இருக்கு? அதுதானே பஞ்சாயத்து ஆபீஸ் கட்டிருக்கா. வெளிய வரைக்கும் நம்ம பஞ்சாயத்து வச்சுக்க வேண்டியதானே. போய் கூட்டு வானே. போறேன். கை செலவுக்கு ஏதாவது? நான் அட்டை நாள் சம்பளம் என்னோட கை செலவு இல்ல வெடிச்சு செலவு பண்ணிக்கலாம். போட போய் கூட்டு வா. போடா. வெடிச்சிட்டாலும் சும்மா இரியா. பகலெல்லாம் காட்டுல கஷ்டப்பட்டு வந்தா ராத்திரில உன் தொந்தரவு தாங்க முடியலையே. கையடியா. ஒரு மரத்துக்கு 4 மரம் வெட்டிட்டு வந்து படுத்துருக்காண்டி. என் கை என்கிட்ட தாண்டி இருக்கு. உன் கை இல்லையா? அப்ப இங்க ஐயோ திருட திருட என் கையை பிடிச்சி எடுத்துட்டு வா.
பெரிய ஆபத்துங்க. காடு வெட்டிய வீட்டுக்கு போனேன், அவன் முடிச்சுக்கிட்டான். ஐயோ. ஊர் ஜனத்துக்கே தெரிஞ்சு ஊர் ஜனம் பூரா துரத்திட்டு வருது. ஐயோ. நீங்களும் தப்பிச்சுக்குங்க. ஐயோ என்ன ஊரே திரண்டு வருது, பார்த்தா மானம் போயிருமே. கருப்பூரை போட்டு உள்ள போறா போடா. வலிக்கு பழி வாங்கிட்டானே பரதேசி. புரோக்கர் பைய காலை வாடிட்டானே. அன்னைக்கு கோவணத்தோட எருமையோட ஒண்ண கட்டினதுக்கு இன்றைக்கு எனக்கு அது கூட மிஞ்சாது போல் இருக்கே. அடுத்த முன்னாடி ஆசைப்பட்டதுக்கு மான மரியாதை போயிரும் போல் இருக்கே. நிறுத்துக்கியா, என்னைய வச்சா? அண்ணே நானும் என் பொண்டாட்டியும் பகல் பூரா வேலை பார்த்து வந்து படுத்துட்டு இருந்தேன் கலப்புல. என் பொண்டாட்டி மேல கழிச்சு போயிட்டானே, உள்ளதானே இருக்கான் அவன். யோ, நீங்க வெடி வெடி கத்தினால வேலையாகாத. அவன் சாமானிப்பட்டவனல்லோ. ஐயோ யாரு இது புரோக்கர் வாய்ஸ்மா இருக்கு? பரதேசி எனக்கு பஞ்சாயத்து வைக்கிறேடா. கடப்பாரை போட்டு இட்டிங்கயா. உள்ள போர்வை போட்டு போத்திட்டு இருப்பேன், முகத்தை பார்க்காதீங்க. அறுவாளோட கொத்தி ஏறீங்க. ஏங்க என்ன பார்த்து உடனே இப்படி மூஞ்சி திருப்பிக்கிறீங்க? இழப்புகள் உங்களுக்கு மட்டும் தானா, எனக்கு இல்லையா? நீங்க இல்லாத ஒவ்வொரு நாளும் எனக்கும் இழப்பு தாங்க. இத்தனை நான் பேசிட்டு இருந்தது, சிரிச்சிட்டு இருந்தது எல்லாமே என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க குணமாகி வருவீங்கன்னு நம்பிக்கையில தான். என் வாழ்க்கையில இனி எதை எழுந்தாலும் உங்களை மட்டும் இழக்கவே முடியாதுங்க. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். அந்த விபத்துல என் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி எல்லாத்தையும் என் கண்ணு முன்னாடியே பறி கொடுத்தேன். நான் எங்க அம்மா முகத்தை கொடுப்பா. எத்தனை தடவை நீ திரும்ப திரும்ப கேட்டாலும் அதை நானும் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நான் இந்த ஊருக்காக செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் நான் ஜெயிலுக்கு போறேன். தயவு செஞ்சு என்ன மறந்துடு. என்ன மட்டும் இல்ல, நம்ம காதலையும் சேர்த்துதான். அண்ணே வாழைத்தார் வச்சுட்டு வர சொன்னாரு. அண்ணே பொன்னியாச்சி வச்சுட்டு வர சொன்னாரு. அண்ணே மலிசமா வச்சுட்டு சொன்னாரு. அண்ணே வாழையில வச்சுட்டு வர சொன்னாரு. டேய் என்னடா மச மசன்னு வேலை பாக்குறீங்க? போடா பின்னாடி கேன்ல தண்ணி அடிச்சு தொட்டி வரப்பு போ. சரிண்ணே. டேய் ராசுகள்ல வரவு சொல்லிருக்கேன், வண்டி எடுத்து போய் வரவு ஏத்திட்டா போ. டேய் காய்கறி கூட வந்துச்சானே தெரியல, பஸ் ஸ்டாண்ட்லயே கிடக்குதா போய் பாறா. செட்டியாருங்க வாயா. டேய் எந்திரா போய் செட்டியார் கூட்டு போய் சமையல் குண்டான பண்ட மாத்தலாம் எடுத்து வேலையை பாருங்கடா. போங்கடா. தலைக்கு மேல வேலை கிடக்கு இப்படி பாக்குறானுங்களே. ஆள் இருந்தாதான் இல்லன்னா ஏமாத்துவானுங்க. ஏன்பா என்ன விசேஷம்? புரியல? நான் ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு இந்த ஊர்கார பாலிக முகத்துல எல்லாம் கரிய பூச போறேன். எவன்டா மாப்பிள்ளைய வருவான்னு கேட்டாங்கல்ல, வர்றான் மாப்பிள்ளை. இன்னைக்கு வர்றான். படிச்சவன், பண்புள்ளவன், பழச பத்தி எல்லாம் கவலைப்படாதவன் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றான். கல்யாண தேதி குறிக்கிறது ஒண்ணுதான் பாக்கி. யாருக்கு கல்யாணம்? யாருக்கா? உங்க பாட்டிக்கு. உங்களை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை இன்னைக்கு வர்றாரு. போய் அலங்காரம் பண்ணி ரெடி ஆகுங்க. போடா போங்க. போ. என்னடா கண்ணு? வேண்டாம் பாட்டி, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். அலங்காரம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்பா வேண்டாங்கிற? ஐயோ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் வேணாம் வேணாங்கிறீங்களே, அப்ப உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உன்னதானே என் மாப்பிள்ளைய நினைச்சுட்டு இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்காம வேற யாரையும் மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வரையே. பிடிவாதம் பிடிக்காதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாரு? மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, உறவுக்காரனா, ஊர்க்காரனா? என்ன கேட்காம என் கல்யாணத்துக்கு இப்ப ஏற்பாடு பண்றதுக்கு நீங்க யாரு? ஏய், என்னடி சொல்ற? ஊர் ஜனங்க சொந்தக்காரங்களா நம்மள கைகளை விட்ட பிறகு எங்க இருந்தோ வந்த பிள்ளை உனக்காக ஓடி ஆடிய அலைஞ்சு திரிஞ்சு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறானே, அது தப்பா? அதான பாட்டி, ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இப்படி துடியா துடிக்கிறாரு? அதுக்கு என்ன காரணம்? கெட்டதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், ஆனா நல்லதுக்கு ஒரு காரணம் போதும். எந்த தப்புமே செய்யாத உங்களை அந்த ஊரே ஒதுக்கி வச்சிருக்க, அதான் காரணம். ஊர் என்ன ஒதுக்கி வைக்கலாம், ஆனா நான் ஊர் கட்டுப்பாட்டை மீற முடியாது. அதான் ஏன் கேக்குறேன். இந்த ஊரே உங்களை ஒதுக்கி வச்சிருக்குல்ல, இந்த ஊரை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எங்க ஊரு உங்களுக்கு தெரியாது. எங்க ஊரு தான் எனக்கு உசுரு. இந்த ஊர் என்ன ஒதுக்கி வச்சதான் நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா இதே ஊரு என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறத நீங்க பார்த்தது இல்ல.
எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஊரு, உறவு முறை, சாதிசனம் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். வர ஆவணியில என் மவ பொன்னிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். குடித்தொழிலாளி, குலத்தொழிலாளி, ஊர் ஜனங்க எல்லாரும் வந்திருந்து என் மவ கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தி வைக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் கோயில்ல மட்டும்தான் அம்மன் இருக்குன்னு யாரும் நினைக்கிறது இல்ல. உன்னையும் அம்மனா தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீ நல்லா இருக்கணும் தாயே. இந்த ஊர் மக்கள் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிற உன் கல்யாண மூர்த்த புடவை நெய்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு தாயி. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். அம்மா நீ ரொம்ப நாள் மகராசா இருக்கணும்மா. வேலுச்சாமி ஐயா. நீதான்ப்பா இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைக்க. என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? இது என்ன ஊரை வீட்டு கல்யாணமா? நம்ம வீட்டு கல்யாணம். நீங்க வேணா பாருங்க, இந்த ஊரே அசந்து போற மாதிரி ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துறேன். சேர் எடுத்து போடுங்க. யாராங்க வாழை மரத்தை கிழிக்கிறது போடுறாங்க. ஏய் சேர்ல வரிசையா போடு. ஐயா எல்லாருக்கும் அப்படி போடு. கிழிக்க வச்சாச்சுல, நீ உள்ள போய் என்ன சீக்கிரம். பாரு ஊரே கூடி வரும். பாட்டி வாங்க வாங்க வாங்க. பெருசா மாட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆடுங்கடா அண்ணா அடிக்கடி செஞ்சுக்கிட்டு கொடுத்தனே. அட அறிவு கட்டவனே இன்னும் சந்தை கொண்டு போயிருப்பானே. போச்சுடா.
சந்தோஷமா இருந்த இந்த ஊரை சாவக்காடா ஆக்கிட்டாரு. எங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் அழிச்சுட்டு நான் ஏன் இந்த உயிரோட இருக்கேன் ஆண்டவா? பொன்னி அழாத பொன்னி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் ஏன் இந்த உயிரோட இருக்கேன்? அதுக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, நானும் ஒரு காரணம். என்ன அந்த விபத்து நடந்த அன்னைக்கு அந்த டேங்கர் லாரியை ஓட்டு வந்த டிரைவரே நான் தான். அது ஆமா. பாவி, இந்த ஊரையே அழிச்சது நீயா? எங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரையும் சாகடிச்சது நீயா? இந்த வாழ்க்கையே அழிச்சிட்டியே. உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் உன்னை என்ன ஆக்கிற பாரு. பொண்ணு வேண்டாம்மா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைமா, விட்டுருமா. பாட்டி, உனக்கு தெரியாது, நம்ம வாழ்க்கையை அழிச்சது இவன்தான். இவனை விட மாட்டேன். அம்மாடி வேண்டாம்மா, அந்த பிள்ளை தெருவுக்கு எடுத்துட்டு போயிடாதம்மா. நான் சொல்றது கேளுமா. வேண்டாம்மா, உனக்கு கையெடுத்து கும்பிடுறம்மா. கொட்டி கொடுத்த குடும்பம்னு பேர் எடுத்த குடும்பம் நம்ம குடும்பம். காட்டி கொடுக்க வேண்டாம்மா. பாட்டி, இவன்தான் நம்ம வாழ்க்கையை அழிச்சவன். இவனை காட்டி கொடுக்காம சும்மா விடக்கூடாது. வணக்கம்மா. என் பொண்ணுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்சு அழைச்சிட்டு வந்திருக்கேன். பொண்ணுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். பொன்னி உள்ள வேலையா இருக்கிறா, நாளை கூட்டிட்டு வா, ஏதாவது சரி. கொடுத்து அனுப்புவோம். சரிங்க, நாங்க வரமா? வரோம்மா. பாத்தியா பொன்னி, ஊருக்கு பயந்து கொல்ல பக்கமா வந்து பணம் வாங்கிட்டு போனவங்க இப்ப வாசல் பக்கமா வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஊரே மாறி போச்சுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தம்பிதான். நடந்தது நடந்து போச்சுமா, அவரை விட்டுருமா. நீ என்ன சொன்னாலும் பாட்டி, இவனை காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். ஒரு நிமிஷம். உங்களை போக வேணாம்னு நான் தடுக்கல. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் என்னோட தரப்பு நியாயத்தையும் கேட்டு போங்க. நிச்சயமா சத்தியமா சொல்றேன், அந்த விபத்துக்கு நான் மட்டும் காரணம் இல்ல. வழக்கமா மெட்ராஸ் இண்டஸ்ட்ரி எஸ்டேட்ல இருந்து தூத்துக்குடிக்கு குருடாயில் ஏத்திட்டு போற சாதாரண லாரி டிரைவர் நான். விபத்து நடந்த அன்னைக்கு அந்த லாரியில ஆசிட் இருந்தது எனக்கே தெரியாது. சாக கிடக்க இருந்த எங்க அம்மாவை பார்க்கணுங்கிற அவசரத்துல முதலாளி பண்ண ஃப்ராடு தெரியாம அந்த வண்டியை நான் எடுத்துட்டேன். உங்க டிராக்டரை முந்தினது கூட